உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம், சொல்ல முடியாத வலி, மனசு ஃபுல்லா துக்கத்தால வேதனை பாரம் உங்களை அழுத்தது. அதுல இருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்வோம் நாம? ஒரு கூட்ட ஜனங்கள் கஷ்டம் வேதனை பாரம் வந்துச்சா புண்பட்ட மனசை புகையில போட்டு ஆத்து. இன்னும் ஒரு சில வகைராவின் பேச்சு என்ன தெரியுமா? மதுபானம் குடித்து அந்த சோர்வையும் அந்த வேதனையும் இனிமே நினையாம இரு. இதுதான் உலகம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை. நெருக்கடி, குழப்பம், கஷ்டம், ஒரு மன அழுத்தம் வரும் பொழுது அதுல இருந்து விடுபடுவதற்காக ஃபால்ஸ் ஹோப் மெக்கானிசம். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா மைண்டை டிவியேட் பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் ஏதாவது காமெடி சீன்ஸ், கொஞ்சம் நகைச்சுவை பார்க்கலாம், கொஞ்ச நேரம் யார்ட்டையாவது அரட்டை அடிக்கலாம், கொஞ்ச நேரம் விளையாட போகலாம், எதையாவது செய்து நம்முடைய மனதில் அழுத்தத்திலிருந்து விடுபட நாம முயற்சி பண்றோம். இதையெல்லாம் தற்காலிகமான தீர்வு தான். ஆனால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் இந்த தற்காலிக தீர்வுகளில் தன்னுடைய நேரத்தை செலவிடாமல் தேவையானது ஒன்றே, தேவனோடு ஜெபத்திலும் தியானத்திலும் தரித்திருப்பதுதான் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய வேதனையான சூழ்நிலையில் தேவனுடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டான்.